வணக்கங்க. இன்னைக்கு அதாவது சாமானிய விசேஷ அம்சம் குறித்த என்னுடைய புரிதலுக்காக நான் எனக்காகவே போட்டுக்கிற ஒரு வீடியோங்க அது. நான் கொஞ்ச நாளாக சுவாமி குருபரானந்தர் அவர்களுடைய வேதாந்த வகுப்புகளை தொடர்ந்து கேட்டு வந்துட்டுருக்கேன். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த சப்ஜெக்டை நான் படிக்கும்போதும் அல்லது அவர்கிட்ட இருந்து கேட்கும்போதும் எனக்கு ஒரு புது புது விஷயங்கள் விளங்கிக்கிட்டே வரும். ஏன்னா வேதாந்த விஷயங்களை முழுமையாக விளங்கி கொள்வது என்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அப்போ சுவாமிஜி போன்ற உயர்ந்த ஞானத்தை அடைந்த அவர்களுடைய வகுப்பை தொடர்ந்து கேட்கும்போது நம்மளை அந்த பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகுதுங்க. அப்போ அதில் இந்த பிரம்மசூத்திரத்தில் இந்த சாமானிய அம்சம் விசேஷ அம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு சுவாமிஜி ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது பிரம்மசூத்திரம் என்ற நூல் வேதவியாசகரால் எழுதப்பட்டது. அதுக்கு ஆதிசங்கரர் அதற்கான பாஷ்யம் எழுதியிருக்காங்க. அந்த பாஷ்யத்திற்கு ஒரு முகவுரையாக அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு ஒன்று அவர் எழுதுகிறார். அந்த அத்தியாசம் எப்படி ஏற்படுகிறது ஜீவராசிகளிடத்தில், அத்தியாசம் என்பது ஒரு மயக்கம் அல்லது இவரே சொல்கிறாரு ஒரு காட்சி பிழை, பார்க்குற விஷயத்தை எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தான் அத்தியாசம். அப்போ அந்த அத்தியாசத்தை பற்றி விளக்கி சொல்லும்போது நம்ம இந்த கயிறு பாம்பு உதாரணம் சொல்லப்படுகிறது. இந்த கயிறு பாம்பு அப்படிங்கிற உதாரணத்தை இவ்வளோ நாள் நான் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த கயிற்றின் மீது பாம்பு இருப்பது போல நாம் அனுமானித்து கொள்வது விசேஷ அத்தியாசம். இப்போ இந்த பிரம்மம் என்பதை நான் கயிறு என்று இவ்வளவு நாளாக புரிந்து வைத்திருந்தேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது பாம்பு, நம்முடைய அதன் மேலே ஏற்றி வைக்கப்பட்டுள்ள பாம்புன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவர் திரும்பி திரும்பி கேட்கும்போது, இந்த முறை நான் கேட்கும்போது எனக்கு இந்த இதம் என்ற ஒரு அம்சத்தை பற்றிய ஒரு புதிய விளக்கம் எனக்கு புரிஞ்சு. முன்னாடியே அவர் இதை சொல்லுவார், இந்த இதம் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது, இது என்ற ஒரு அம்சம் இருக்கிறது, இது கயிறு, இது பாம்பு என்ற ஒரு பொதுவான அம்சம் இருக்கிறது. இந்த இது என்பது சாமானிய அம்சம், இந்த இது என்பது கயிறு நிலையிலும் பாம்பு நிலையிலும் மாறாத அம்சம். அப்போ இந்த இதம் அம்சத்தை முதல்ல இதை தான் சாமானிய அம்சம்னு அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. நான் அதை பல தடவை கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு புரிஞ்ச பாடில்லை. அப்போ இந்த விசேஷ அம்சம் என்பது என்ன என்றால், அந்த இது என்பது சாமானிய அம்சம், இந்த கயிறு என்பது சரியான விசேஷ அம்சம், இந்த பாம்பு என்பது தவறான விசேஷ அம்சம். இந்த விசேஷ அம்சத்திலே தான் நாம் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறோம். இது கயிறு என்ற தெளிவு ஏற்பட்டு போனால் பாம்பு காணாமல் போய்விடும். இப்போ நம்ம என்னவாக இருக்கோம்னா, இந்த தவறான விசேஷ அம்சத்திலே இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இது என்பது சாதாரண அம்சம், இது அனைவருக்கும் தெரிந்தது என்று அவர் ஒரு விளக்கத்தை சொன்னார். இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னுடைய மனசுக்கு, எனக்கு. இதை அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெளியில் போய் அவர் விளக்குறாரு. இதை எப்படி விளக்குறாருன்னா, இப்போ இது அப்படிங்கிறது இப்போ சாமானியமாக ஒவ்வொரு ஜீவராசிகளும் நான் இருக்கிறேனா அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்டால் நான் இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களா? இருக்கிறேன் என்று தான் சொல்வார்கள். அப்போ அந்த இருக்கிறேன் என்ற அம்சமும் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டால் அதில் நான் அறிவு சொரூபமாக இருக்கிறேன்.
இப்போ அறிவுள்ள ஒளியுள்ள சேதனமாய் இருக்கிறேன் என்ற அம்சம் சாமானிய அம்சம், எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அம்சம். எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பிரச்சனை. எப்படி இருக்கிறேன்? நான் துக்ககரமாக இருக்கிறேன், நான் இல்லாதவனாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு எப்படி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் தவறான விசேஷ அம்சம். நான் நெட்டையானவனாக இருக்கேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு செல்வம் உள்ளவனாக இருக்கேன், இல்லை நான் இவ்வளவு ஏழையானவனாக இருக்கேன் நான் அப்படின்னு அவர் அது என்ன சொல்கிறாரு? இது எல்லாமே வெவ்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியது. இந்த சரீரத்திற்கு அல்லது இந்த புத்திக்கு அல்லது இந்த வெவ்வேறு அம்சங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அப்போ அதில் தான் டீச்சிங் தேவை. அப்போ அதில் டீச்சிங் ஏற்பட்டு இந்த விசேஷ அம்சத்தில் ஞான அம்சம் உண்டாகிறது. அந்த ஞான அம்சம் என்ன ஆகிறது? இல்லை, நான் அல்பக்கியன் அல்ல, நான் பூரணமானவன், நான் மகிழ்ச்சியானவன், என்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறவன், நான் அழிவில்லாதவன். இதுதான் கயிறு அம்சம். அப்போ அந்த இது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் இருக்கிறேன் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் அறிவு சுரூபமாக இருக்கிறேன் என்பதில் மாற்றம் இல்லை. அதுக்கு பின்னாடி நம்முடைய உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, அறிவு சார்ந்து நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த விசேஷ அம்சத்தை தான் 2 பகுதிகளாக பிரித்து ஞான விசேஷ அம்சம் என்றும் அஞ்ஞான விசேஷ அம்சம் என்றும் புரிந்துகிறோம். இப்போ உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அஞ்ஞான விசேஷ அம்சத்தில் இருந்து கொண்டு தன்னை பார்ப்பதனால் தன்னை துக்கி என்றும், தான் பயம் கொண்டவன் என்றும், தான் இல்லாதவன் என்றும் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அங்கே தான் டீச்சிங் வந்ததுக்கு பின்னாடி இங்கே சாஸ்திரம் நமக்கு எதை விளக்குதுன்னா, இல்லை, நீ அழிவற்றவன், நீ எதிலிருந்தும் பெறவாதவன், நீ சாக்ஷாத் மகிழ்ச்சிகரமானவன், நீ குறைவில்லாதவன் என்ற அறிவை அந்த நிலையிலே அந்த கயிறு அம்சத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆனால் இந்த பொதுவான சாமானிய அம்சம் என்பது இந்த கயிறிலும் பாம்பிலுமாக இருக்கக்கூடிய இதம் அம்சம். அதாவது ஜீவராசிகள் அல்லது இந்த உலகத்தில் பிரம்மம் என்பது இருக்கிறது. அப்போ நமக்கு இங்கே அஞ்ஞானத்திலிருந்து நாம் பிரம்மத்தைத்தான் படிக்கிறோம், பிரம்மத்தைத்தான் அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். நாம் போய் இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இந்த உலகம் தெரியுது, இந்த உலகத்தில் நான் இருக்கின்ற நிலை புரிகிறது. ஆனால் இதிலிருந்து நாம் பிரம்ம விளக்கத்தை பெற்று பிரம்மஞானி ஆகும்போது அவன் பூரணப்படுகிறான் என்று ஒரு வழியாக அவர் சொன்னது. ஒரு ஸ்டேஜில், இன்றைய ஸ்டேஜில் எனக்கு இது சில விஷயங்கள் புரியுதுன்னு வைங்க. இன்னும் திருப்பி கேட்டாலும் அவர்களுடைய நிலையை அடைவதற்கு நாம் இன்னும் எவ்வளவோ தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது, புரிதலில் மாற்றம் நிகழ வேண்டியது இருக்கிறது, மன தூய்மை ஏற்பட வேண்டியது இருக்கிறது. எனவே இது போன்ற நல்ல விஷயங்களை தொடர்ந்து சிந்திக்க வேண்டும், இடைவிடாது சிந்திக்க வேண்டும். இரவிலும் பகலிலும் தொடர்ச்சி வேண்டும். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, அந்த தொடர்ச்சி விடுபட்டு போச்சுன்னா இதிலேருந்து நாம் பல மைல் தூரம் துண்டுபட்டு போய் விடுகிறோம். அதனால் தொடர்ச்சி ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியம். இதுகாரும் வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும்.